ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு பயாலஜி பாட்னியில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 2 ஜெனட்டிக்ஸ். சரிங்களா, நம்ம ஆல்ரெடி லெசன் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. இன்டீரியர் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே மிங்கிளாக இருக்கும். சரிங்களா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். நீங்கள் மிட் டேர்ம் அல்லது காலாண்டு ஆண்டு பப்ளிக் எக்ஸாம் எந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்தாலும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி படிச்சுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். சரிங்களா, மோஸ்ட்லி நமக்கு வந்து பயாலஜி பொறுத்த வரைக்கும் புக் பேக்கை 70% கேட்பாங்க. இன்டீரியர் கொஷின் தான் மினிமமாக கேட்பாங்க. சரிங்களா, மீதி 30%க்கு. அதனால் புக் பேக்கை நல்லா படிச்சுருங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அண்டு டெலிகிராம் குரூப்லேயும் நம்ம ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக ஷேர் பண்ணோம். லெசன் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃபாக கேட்குறீங்க. நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லா லெசனுக்கு இருக்கக்கூடிய பிடிஎஃப் இது எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ விருப்பம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் சரிங்களா 22வது கொஸ்டின் நேம் த 7 கேரக்டரிஸ்டிக் கேரக்டர் ஆஃப் ட்ரைட். மெண்டலோட 7 வேறுபட்ட பண்புகள் அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 24 கிவ் த நேம்ஸ் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஹூ ரீடிஸ்கவர்டு மெண்டலிசம். மெண்டலத்தை மறு ஆய்வு செய்த அறிஞர்களோட பெயர்கள். அதுக்கடுத்து 25 பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பேக்ராஸ், பிற்கலப்பு என்றால் என்ன. அதுக்கடுத்து வாட் ஆர் மல்டிபிள் அலீல்ஸ், பல்கூட்டு அலீல்கள் என்றால் என்ன. 27 சரிங்களா, 24 25 அதுக்கடுத்து 27 26 நமக்கு பேசிக் கொஸ்டின் தான், அதனால் நீங்கள் படிச்சுருங்க, அதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து 28 மெண்டல் பெருக்கச் சோதனைக்கான வெற்றிக்கான காரணங்கள். வாட் ஆர் த ரீசன் ஃபார் மெண்டல் சக்ஸஸ் ஹிஸ் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஒவ்வொரு டைம் அதை கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த 29 ஓங்குதன்மை விதி, ஒடுங்குதன்மை விதி இந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா. அந்த மெண்டல் பிரின்சிபல்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. அது வந்து நான் கொடுக்கல, இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க படிச்சுருங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 30 டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் டாமினன்ட் அண்ட் கோ டாமினன்ட். முழுமை பெறா ஓங்குதன்மை மற்றும் இணை ஓங்குதன்மைக்கான வேறுபாடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 31 வாட் இஸ் மீன் பை சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். சைட்டோபிளாஸ்ம் மரபுவழி பாரம்பரியம் என்றால் என்ன. அதுக்கடுத்து 32 டிஸ்கிரைப் டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் வித் அன் எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து ஓங்குதன்மை மரத்தில் எடுத்துக்காட்டுடன் விவரி. அதுக்கடுத்து 34 டிஃபரன்ஷியேட் கண்டினியூஸ் வேரியேஷன் அண்ட் டிஸ்கண்டினியூ வேரியேஷன். தொடர்ச்சியற்ற வேறுபாடு, தொடர்ச்சியான வேறுபாடு. அதுக்கடுத்து பிரிங் அவுட் த இன்கிரிடியன்ட்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் வித் அன் எக்ஸாம்பிள். பசங்கனிக மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் வெளிக்கொணர்க. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே திருப்பி கேட்குறாங்க. முழுமை பெறாத ஓங்குதன்மை, ஒரு பண்பு இரு பண்பு கலப்பு எல்லாமே சிம்பிளான கொஷின். அது நிறைய டைம் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டதுனால இப்போ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. இது வரைக்கும் நமக்கு லாஸ்ட்டாக அந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கேட்கல 5 மார்க்ஸில். அதனால் அந்த கொஷின்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க படிச்சுருங்க. அந்த வீட்டோட கர்னல் வச்சு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 6 போட்டு வரும் பாருங்கள். 4 வந்தால் ரெட்டு, 3 2 வந்தால் இந்த மாதிரி இருக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் சரிங்களா. மோஸ்ட்லி நீங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து படித்தாலே இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் சின்ன லெசன் தான் சரிங்களா. ஃபஸ்ட் லெசனோட கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டும் செகண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6லேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் இதில் எதிர்பார்க்கலாம். 5 மார்க் இல்லைனா 2 மார்க்கு 3 மார்க்கும் செகண்ட் லெசன்ஸ்லேருந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சாப்டர் 1க்கும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நோட் பண்ணி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.